என் அன்பு தங்கமே, 2024வது வருடத்தினுடைய கடைசி நாள், கடைசி நேரத்தில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தை நீ தவற விட்டு விடாதே. இன்று இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன் முன்னால் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்க போகின்றது. இந்த நாளில் அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு அழிந்து, நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய போகின்றது. உனக்கு என்ன நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் அம்மா வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றேன். கிடைத்த நல்ல வாய்ப்பை என் பிள்ளை நீ தவற விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. என்ன நடந்தாலும், எது வந்தாலும், எத்தனை சோதனைகள் உன்னை சுற்றி நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விடு. எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை தருகின்றது என்று நீ உணர்ந்தாயோ, அந்த நேரங்களை எல்லாம் ஒரு நொடி சிந்தித்து பார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் நீயாக மட்டும்தான் இருப்பாய். யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியும் என்றால், இந்த தாயானவள் நான் இதற்காக இருக்கின்றேன். நீயாக ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். நீ இதையெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தால் தவிர்த்திருக்கலாம். நீ நினைக்கவில்லை, ஏற்றுக்கொண்டாய். இப்பொழுது அதன் விளைவுகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தோடு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும். இன்னமும் தொடர்ந்து கொண்டே செல்வாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை காண்பித்து கொடுத்து விடும். என்ன நடந்தாலும், எது வந்தாலும் உன்னை காப்பாற்ற உன் தாய் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். வராகியின் அன்பு பிள்ளையான என் குழந்தை எப்பொழுதும் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க பிறந்த குழந்தை. நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் உன் வசமாக மாறிவிடும். நீ நினைக்காமல் இருப்பதுதான் அத்தனைக்கும் பிரச்சனைகள். இனிமேலாவது நாம் இந்த வருடத்தில் நமக்குள் இருக்கின்ற இது போன்ற தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாளை முதல் நல்லபடியாக நாம் நினைத்ததை நிறைவேற்றுகின்ற நல்ல மனதோடு இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும். நீ சிந்திப்பது எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தாலும், எது வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இனியும் தாமதிக்காதே. ஏற்கனவே ஆன தாமதமே ஏராளம். நீ தாமதித்தால் உன் வெற்றி இன்னொருவருக்கு. அதனை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நொடி பொழுதில் எதையும் விட்டு விடாமல் முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கி பயணம் செய்து கொண்டிரு. என் பிள்ளையே, இந்த வராகி எதற்காக உன் முன்னால் வந்திருக்கிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, இந்த நாளில் என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதை துளைத்தெடுக்கும். நாம் எத்தனை பெரிய தவறுகளை செய்திருக்கிறோம் என்பதனை உனக்கு புரிய வைக்கும். நீ நினைத்தது போல எல்லா மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சட்டென்று நீ உன் கண்களை மூடி பிரச்சனைகள் முடிந்து விட்டதாக நினைக்காமல் கண்களை திறந்து அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டிருக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து பயந்து ஓடி ஒளிந்ததனாலோ என்னவோ இப்பொழுதும் பிரச்சனைகள் என்றாலே என் பிள்ளையை மட்டும் ஆளை காணவில்லை. எங்கே சென்று ஒளிகிறாயோ அம்மாவிற்கு தெரியவில்லை.
நீ ஒளிந்து ஒளிந்து நின்றதனாலோ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எதையுமே உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஒரு சாதாரணமான பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்குள் தைரியம் இல்லை என்று மற்றவர்கள் சொல்வதை நீ நம்புகின்றாயா? உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளைத்தான் நீ ஏற்றுக்கொள்கின்றாயா? நிச்சயமாக அதை ஒருபொழுதும் செய்யாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை சரியான தருணத்தில் நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு முடிவு கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நடக்கவிருப்பது என்னவென்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. உனக்காக நான் இருந்து செய்கின்ற நன்மைகளை எக்காரணத்தை கொண்டும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்வது போல உனக்குள் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் களைந்தெடுத்து உனக்குள் இருக்கின்ற நல்ல குணங்களை நீ வெளிக்கொண்டு வா. நிச்சயமாக உன்னால் எல்லாம் முடியும் என்பதனை நீ நம்பு. எந்த நேரத்திலும் யார் நினைத்தாலும் இங்கு எதுவும் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னால் நடக்காத முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உனக்கு நான் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அடங்கி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு நடக்காதது எதுவும் இல்லை. நீ நினைத்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மாற்றிவிட முடியும். உனக்கான அன்பை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தாலும் அதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாமல், என்ன சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கண்டு வேதனைப்படாமல், நடப்பது எல்லாமும் நம் தாயானவளின் ஆசிகளோடு நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டால் போதும். இந்த வராகி உன் வாழ்க்கையை உன் கைகளில் அத்தனை அற்புதமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் என்ன நினைத்தாலும் இனி உன்னை எந்த வகையிலும் அசைத்திட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டமும் உன்னை விட்டு விலகி ஓடும். நீ துணிந்து விட்டாயானால் எப்பேற்பட்ட சந்தோஷமும் உன்னை தேடி வரும். நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையில் இருப்பாயானால், எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் சத்தமுமாக இருக்கின்ற இல்லத்தில் தெய்வமும் இருக்காது, அங்கு நல்லதும் நடக்காது. எப்பொழுதும் சிரிப்பும் புன்னகையும் மனதில் நம்பிக்கையோடும் இருக்கின்றவர்கள் இல்லத்தில் தெய்வம் எப்பொழுதுமே குடியிருக்கும் என்பதனை புரிந்து கொள். நாம் யாராக இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் தெய்வத்தை வரவழைப்பதற்கு என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அதிகப்படியான சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் சட்டென்று தயங்கி நிற்காதே. என் பிள்ளையே, நீ உனக்குள் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது கட்டாயம். எதுவெல்லாம் உனக்குள் இருப்பது எதிர்மறையான விஷயங்கள் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் களைந்து இனி வரக்கூடிய நாளில் அத்தனையும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் உறுதி செய்வதற்காகத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தும் எதையும் இங்கே செய்துவிட முடியாது. என் பிள்ளை, நீ நினைத்தால் இங்கு அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். உனக்காக உன் அம்மா நான் துணை நிற்கும் பொழுது எங்கும் தேங்கி விடாதே. முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கான நல்லது நடக்கும் வரை நான் ஓய்ந்து விட மாட்டேன். நீ ஆசைப்பட்டதை அடையும் வரை இந்த வராகி உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற தைரியத்தையும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையையும் நான் வெளிப்படையாகவே காண விரும்புகின்றேன். நீ எதுவும் இல்லாதது போல பதுங்கி இருப்பது உன் அம்மா எனக்கு அவ்வளவு விருப்பமில்லாத விஷயமாக மாறிவிட்டது. இந்த வருடத்தோடு இதையெல்லாம் இங்கேயே விட்டுவிட்டு இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நோக்கி பயணம் செய்ய தொடங்கு. வரக்கூடிய புதிய வருடம் உன் வாழ்க்கையில் உனக்கு அற்புதத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன் கைகளில் தர வேண்டும்.
அதற்கு என்றும் உனக்கு இந்த வராகி உடன் இருப்பாள் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு தயக்கம் காட்டாதே. தொடர்ந்து விட்ட பிறகு ஒருபொழுதும் அதை இடைநிறுத்தாதே. முயற்சி செய்து முன்னேறிக் கொண்டே இரு. என்றும் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்வேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. வராகியின் பிள்ளையான உனக்கு தோல்வி என்பது சரித்திரத்திலேயே கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்.